அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 20ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த மே 20ல் என்ன அப்படின்னா உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த தேனீக்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, தேனீ வளர்ப்பினுடைய முன்னோடியாக கருதப்படுகின்ற அண்டன் ஜானியா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே 20ஆம் நாள். 1734ஆம் ஆண்டு மே 20ஆம் நாள் பிறந்தார். இவருடைய அந்த நினைவாகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே 20ஆம் நாள் தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த தேனீ அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, பூச்சி இனங்களிலேயே ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு உயிரினம் தேனீங்க. எறும்பு, குளவி போன்றவர்களோட நெருக்கமான தொடர்புடையது இந்த தேனீ. இந்த தேனியை பற்றி ஒரு அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு தேன் கூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராணி தேனி இருக்கும், கொஞ்சம் சில ஆண் தேனீக்கள் இருக்கும், 5000 முதல் 10,000 வரையான வேலைக்கார தேனீக்கள் இருக்குங்க. இது எப்படி உருவாக்கப்படுது, இந்த ராணி தேனி, ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனீக்கள் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறதா இன்றைய தகவலோட சிறப்பம்சங்கள்ங்க. எப்படி நாம் ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்கள் தீர்மானிக்குதோ, அதே மாதிரி ஒரு ஆண் தேனி, ஒரு ராணி தேனி, அதே மாதிரி வேலைக்கார தேனி அப்படிங்கிறத அதற்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு தான் தீர்மானம் செய்யப்படுதுங்க. அதாவது தேனீக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஜெல்லி, அதே மாதிரி மகரந்தம் மற்றும் தேன் நீர் உணவாக கொடுக்கப்படுமாங்க. அதாவது தேனீக்கள் அந்த முட்டை வைத்ததுக்கு அப்புறம் எந்த முட்டையின் மீது, அதாவது தொடர்ச்சியாக எந்த முட்டையின் மீது 3 நாட்கள் தொடர்ச்சியாக ராயல் ஜெல்லி மற்றும் மற்ற 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகரந்தம் தேன் நீர் கொடுக்குதோ, அந்த தேனி தான் ராணி தேனியாக நமக்கு உருவாக்கப்படுதுங்க. அதே மாதிரி எந்த தேனீக்களுக்கு அந்த முட்டைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு மட்டும் ராயல் ஜெல்லி கொடுக்கப்படுதோ, அது பார்த்தீங்கன்னா ஆண் தேனியாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனி 1 நாட்கள் மட்டும் ராயல் ஜெல்லி கொடுக்கப்படுறது வேலைக்கார தேனியாக உருவாக்கப்படுதுங்க. இந்த ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வேலைக்கார தேனியோடைய அந்த உணர் கொம்புகளிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த ஜெல்லி தாங்க அந்த ராயல் ஜெல்லி. அதுதான் அங்கே கொடுக்கப்படுதான், அந்த உணவாக அங்கே கொடுக்கப்படுதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ராணி தேனி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் உயிர் வாழுமாங்க. அந்த தேன் கூட்டில் அதுதான் தலைவியாக இருக்கும். ஆண் தேனி இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே பயன்படும். அந்த ராணி தேனி பார்த்தீங்கன்னா தலைவியாக 3 ஆண்டுகள் இருக்கும்போதே, அது பதவி காலத்தில் இருக்கும்போதே யாராவது இன்னொரு ராணி தேனியை நாம் கொண்டு வரலான்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த ராணி தேனி தன்னுடைய படைகளோட அந்த கூட்டை விட்டு கிளம்பி போயிடுமாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த தேனீக்கள்ங்க. அதே மாதிரி 3 ஆண்டுகள் அந்த முடிந்த பிறகு அது இறக்கும் தருவாயில் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ராணி தேனி என்ன பண்ணுமா அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டை விட்டு வெளியே போயிடுமாங்க. அதன் பிறகு இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து எதை நாம் ராணி தேனியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யுமாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூட்டில் இது எப்படி நம்ம கூட்டாக தான் தேனீக்கள் 30,000 40,000 எல்லாமே சேர்ந்து கூட்டாக தான் இந்த தேனீக்கள் வாழுமா. அது மட்டுமல்ல, இந்த தேனீக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய, அதாவது தான் இருக்கும் திசையை மற்ற தேனீக்களுக்கு ஒரு விதமான நடனமாடி மற்ற தேனீக்களுக்கு அது காட்டி கொடுக்குமாங்க. இப்படி மிக சிறப்பு வாய்ந்த இந்த தேனீக்கள் இந்த சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பிற்கும் மற்றும் இந்த மகரந்த சேர்க்கை பகுதிகளுக்கு எப்படி உதவுகிறது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க தேனீக்கள் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலம் சுறுசுறுப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் சுற்றி 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 தனக்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்குமாங்க. ஒன்று தேன் கூட்டை கட்டும், இல்லைன்னா மலர்கள் அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு வரும். இப்படி பல வேலைகள் அந்த மகரந்தத்தில் தேனீக்களை தேனை எடுத்துட்டு வரும். இப்படி பல வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.